பேரை வந்து இது பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆச்சு. பேர் தரமாட்டேன்ட்டாங்க. தலைவர்களோட பேரில் வந்து சங்கம் நடத்தக்கூடாது. ஏன்னா தலைவர்களோட பேர் சங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுறாங்க. நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுற டீமோ அதெல்லாம் கிடையாது. அது வந்து தொழிற்சங்கம், நம்ம நலச்சங்கம். எதுக்காக நலச்சங்கம் வச்சுக்கோங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்த பந்தம் இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாலும் சரி, ஒரு ஓட்டுநருக்கோ இல்லை நம்மளுக்கு வந்து செய்கிறாங்களோ செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு உண்டான நலத்திட்டம் நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 380 பேர் நம்ம கூட கை கொடுத்து நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் 8 பேர் வந்து ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தோம். அந்த 8 பேரில் இங்கே 4 பேர் இல்லை. அவங்களோட சொந்த பணிக்காரமாக சங்கத்தில் அவங்களால வந்து முழுமையாக வர முடியல. ஆனால் வருவாங்க என்றைக்காக இருந்தாலும். ஏன்னா அன்றைக்கி வந்து ஆரம்பிக்கும் போது 8, அப்புறம் 8 10 ஆச்சு, அப்புறம் 40 ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆயுத பூஜைக்கு வந்து 40 பேர் தான் நம்ம சங்கத்தில் மொத்தமே. அப்போது நம்மளால் முடிஞ்சது இதெல்லாம் எதுவும் கிடையாது. சங்கத்தில் நாங்கள் எல்லாரும் போட்டு நாங்களே எங்களுக்குள்ளே இது பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஓட்டுநருக்கு யாரும் ஏதோ நம்ம ஒரு ஆயுத பூஜைக்கு போகிறோம், யாராவது ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷப்படுவாங்க கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஒரு ஃப்ளாஸ்க்கு, பெரிய ஃப்ளாஸ்க், 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் ஒன்று ஐயாவோட படம் போட்டு ஐயாவோட பேரை போட்டு டைப் பண்ணி கொடுத்தோம் எல்லாருக்கும். 2வது அதே மாதிரி ஆயுத பூஜைக்கு இதே மாதிரி ஒரு சட்டை, இந்த லோகோ பிரிண்ட் பண்ண சட்டை கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு அடிச்சு கொடுத்தோம். 3வது ஆயுத பூஜை அது இன்னும் கிராண்டாக நடக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம மாவட்ட ரீதியாக பிரிச்சு, ஏன்னா எல்லாம் சென்னையில் அணைய முடியாது. இல்லை, இப்போ நிறைய மாவட்டம் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு இருந்தது சென்னை மாவட்டம் மட்டும்தான். இன்னைக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி எல்லா மாவட்டமும் வந்து இப்போ வந்து மாவட்ட வாரியாக ஆளுக்கு 50 பேர் அந்த மாதிரி அவங்க நினச்சி நாங்கள் மாவட்ட வாரியாக பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம கூட்டு முயற்சி எடுத்து ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் வந்து எதிர்ப்புலாம் வந்து நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நிலைச்சி நிற்குமா அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம யாரையோட வயிற்றுலையும் அடித்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அது உண்டான பலனா நம்மளே அனுபவிக்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ஓட்டுநர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு 8 மாதம் சந்தா கட்டியிருக்காரு நம்ம சங்கத்தில் வச்சுங்க. ஏதோ உதவி அப்படின்னு நம்ம கேட்கும்போது இன்றைக்கி கூட பிறந்தோடனே வட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளோட கல்ச்சர் வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாரும் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக தான் பார்க்குறாங்க, பொதுநலமாக யாருமே பார்க்குறது கிடையாது. பொதுநலமாக இருந்ததுன்னா ஒரு காலம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம போய் மீட் பண்ணுவோம், என்னங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படிங்கிற கல்ச்சர் எப்படி இருக்குமா, வணக்கம் சுகர் இருக்கா, இதுதான் வந்து இன்றைக்கி கல்ச்சர் ஆகி போச்சு. நம்ம ஃபுட்டுலேருந்து எல்லாமே சொல்கிறேன். நார்மலாகவே அந்த மாதிரி மாறி போனதுனால நம்ம பழக்கத்தை ஏன் இதுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு இதுதான் கூட்டு முயற்சி தான் அது எடுத்தோம். இன்றைக்கி சக்ஸஸாக போயிட்டு எல்லா மாவட்டமும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட கை கோர்த்து நம்ம வந்து ஒரு குடும்பமாக பயணிப்போம். அந்த குடும்பத்தில் நீங்களும் எல்லாரும் கூட இருக்கணுன்றது தான் வெங்கடேசனோட ஆசை. அதனால தான் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோம். நான் வந்து ஆசைப்பட்டது நமக்கு என்ன உதவினா வெளியூரில் போய் மாட்டிக்கிறோம். அந்த இடத்துல உதவி பண்ண ஒரு ஆள் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடிலாம் தான் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஏதோ ஒரு கார்பரேட்டில் ஓட்டியிருப்போம். அப்போ ஒரு கார்பரேட்காரன் வந்து நம்ம வாய்ஸ் போட விட வரமாட்டான். இன்னைக்கு எல்லாம் வந்து மாறிடுச்சு. வாட்ஸ்அப்பு அது இதுன்னு நம்ம டெலிகிராம் வந்ததுனால ஒரு உதவின்னு நம்ம கேட்டால் விட அந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேராக இருப்பாங்க, உடனே ஓடிடுவாங்க. இப்போ நம்ம சங்கமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஊரில் நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஒரு தொலை இருப்பாங்க. இல்லை அவங்க சொந்தக்காரங்க, அவங்க தம்பி, அவங்க மாமன் மச்சான் யார் மூலியமாக ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவின்றது தான் என்றைக்குமே அந்த உதவி கிடைக்கும் போது கிடைச்சாதான் உதவி. அதுதான் என்னோட கோரிக்கை. அதானே நம்ம சங்கத்திலேருந்து நம்ம காசு பணத்தை எதிர்பார்க்குறோம். உதவினா வந்து 4 பேர் நிற்கணும். கண்டிப்பாக. அதாவது அண்ணே பிஸியாக இருந்தால் அண்ணே வரணும், அண்ணே பிஸியாக இருந்தால் அண்ணே வரணும். அவ்வளோதான். யார் பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வருவாங்க. அவ்வளோதான். நம்ம சங்கம் வந்து நம்மளோட தாரக மந்திரமே அதுதான். பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக நமது குடும்பம், நமது வாழ்க்கை, சென்னைக்கே வரீங்க. அவ்வளோதான். நம்ம குடும்பம் நல்லா இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். வண்டி எந்த லொக்கேஷனில் நிற்கிதோ அந்த லொக்கேஷனுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தால் 4 பேர். இது வரைக்கும் வீட்டுக்கு இவ்வளோ இருக்கேன் நான். ஒரு ஹெல்ப்